வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எஸ்பிஐ கார்ட்ஸ் எல்லாம் பேருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட எஸ்பிஐ கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பிகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய வேலை. அப்ராக்சிமேட்லி இந்த வேலைகளுக்கு ஒரு 25K வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட்லி தான். ஸோ உங்களுக்கு வந்து சேலரி வந்து கூடவோ குறையவோ அப்படின்றது as per அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் படி மாறுதல் ஆகும். நான் அதையுமே தெளிவாக சொல்லுறேன். பேசிக்கா 12th இல்ல அதுக்கு மேல டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே. இந்த வந்து கேஒய்சி சப்போர்ட் வெரிஃபிகேஷன் ஜாபுக்கு யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு மெயினா ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. நார்மலா அந்த வேலைகளுக்கு பாக்குறீங்க, அப்ளை பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ கூட வீட்ல இருந்து வீடியோ கால் மூலியமா தான் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதுக்கு கூட நீங்க பெருசா அலையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. இன்கேஸ் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப் தமிழ்நாட்டில் எனிவேர் எங்க வேணாலுமே இருக்கலாம். ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது சென்னையில வந்து இருக்கு அப்படின்றமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் காம்லயும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எஸ்பிஐ கார்ட் பிகேஒய்சி வெரிஃபிகேஷன் வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு வீடியோ நோன் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கக்கூடியதான் ஹெட் ஆஃபீஸ் மூலயமா தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் வேலைனா என்ன, இது ஆக்சுவலாக என்ன ஜாப் ப்ரோ, இது வந்து கவர்மெண்ட்டா இல்லை பிரைவேட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பிரைவேட் தான், இல்லை எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட் தானே அப்படின்னு எஸ்பிஐ கவர்மெண்ட் தான். பட் எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்றது எஸ்பிஐ நிறுவனமே அண்டர்டேக்கிங்ல நடத்தக்கூடிய ஒரு பிரைவேட் நிறுவனம் தான். இது வந்து ஒரு பிரைவேட் ஜாப் தான். ஆனாலுமே எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட் மூலமா விடக்கூடியனால இந்த வேலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு growth வந்து கொடுக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பிகாஸ் இது வந்து பிகேஒய்சி சப்போர்ட். இப்போ எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்றதுல மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், கிரெடிட் கார்டு வந்து வழங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். நம்ம நிறைய ஷாப்பிங்கோ இல்லை வந்து எங்கேயாச்சும் நம்ம போகும்போது மால்லயோ போகும்போது கூட இதுக்கான ஆட்கள் வந்து நிறைய இருப்பாங்க. கிரெடிட் கார்டு வந்து அவங்க பார்த்து வழங்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் கார்டு இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா. இந்த கார்டு சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் தான் எஸ்பிஐ கார்ட்ஸ். ஸோ இதை வந்து மக்கள் கிட்ட சேவைகளை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூட தனியாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல நம்ம என்ன வேலை பார்க்க போறோம் அப்படின்றத மேட்டர். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் வந்து அலையிற வேலையா, இல்லை நம்ம அங்கங்க சுத்தணுமா, ரொம்ப அலைச்சல் இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா. சொல்ல போனா இது வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கே கிடையவே கிடையாது. இது வந்து ஆக்சுவலா வந்து சிஸ்டம் வீட்டில் பார்த்துக்கக்கூடிய ஒரு விதமான வேலைகள் தான். ஆமா, ஸோ இதோட லொகேஷன் வந்து எங்கன்னா நம்மளோட சென்னை ஹெட் ஆஃபீஸ் தான் வந்து அங்க வந்து இருக்கு. ஸோ அங்க இருந்தா அந்த வேலைகள் தமிழகம் முழுவதும் எல்லாருமே பார்த்துக்கிற மாதிரி வேலைகள் விட்டுருக்காங்க. நீங்க 12th டிகிரி என்ன முடிச்சாலுமே ஓகே தான். ஓகே, இதுல நான் என்ன ப்ரோ வேலை வந்து பார்க்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள் என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மதுரையோ சென்னையோ திருச்சியோ அங்க வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் மூலமா அங்க வந்து ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட பேசி ஸோ அவரோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி இவங்க வந்து கிரெடிட் கார்டு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எஸ்பிஐயோட கார்ட்ஸில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எப்பவுமே என்னன்னா ஒரு 2 or 3 days ஆகும் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. எஸ், அந்த ப்ராசஸிங் ஒர்க்கை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பர்சன் யாரோ அவங்களுக்கு டைரக்டாக வீடியோ கால் மூலியமாக கான்டாக்ட் பண்ணுவீங்க. கான்டாக்ட் பண்ணி கேஒய்சி, அதாவது ஒரு பேங்க்ல நம்ம அக்கௌண்டே ஓபன் பண்ணாலும் நம்மளை பத்தி ஒரு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. நம்ம யாரு என்ன, நம்ம பேன் கார்டு டீட்டெயில், ஆதார் கார்டு டீட்டெயில், நம்ம எவ்வளவு ஏர்ன் வந்து பண்றோம், சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அதை இன்னும் எலாபரேட்டா, ஏன்னா அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயங்கள் கொடுக்க போறோம். ஸோ அதை அவங்க மேனேஜ் பண்றதுக்கோ ஹேண்டில் பண்றதுக்கோ அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா, அவங்க என்ன ஜாப் வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான கார்ட்ஸ்லேயே நிறைய தேவைகள் இருக்கும்ல, அது ஒரு கார்டு வந்திருக்கும், எந்த வேல்யூபிள் கார்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிஃபிகேஷனை நீங்க வந்து பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்க முடிச்சு உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்க இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் இருப்பாங்களா, அவங்களுக்கு நீங்க அனுப்பிக்கிறீங்க. அவங்க வேலையை பார்த்துக்க போறாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஆனா அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மென்டாரான வேலைகள், அந்த வேலைகளை நீங்க தான் பார்க்க போறீங்க. ஸோ நீங்க பார்க்கக்கூடிய வேலை இதுதான். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஜாப் நீங்க பார்க்க போறதால பேசிக்கான இங்கிலீஷ், அவங்க கிட்ட கண்டிப்பா லேப்டாப் அப்படின்றது இருக்கணும், வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு
டிஜிட்டல் பேங்கிங் வந்து எப்படி செயல்படுது, ஒரு பேங்கிங் செக்டார் வந்து எப்படி செயல்படுதுன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நீங்கள் நேச்சராகவே சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாமே மெயினாக வந்து பார்த்துக்கோம். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணா எங்களோட பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ பேசிக்காக 25K வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இதில் சேலரி அப்படின்னு தரப்படுது. ஸோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணதுன்னா உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா. எஸ், இந்த கிளிக்கரை தொடர்றது மூலியமாக தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ண போறீங்க. ஸோ இப்போ கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ அதை டச் வந்து பண்ணுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக் எடுத்துட்டு பாத்தீங்களா. எஸ், நீங்க அதை டச் பண்ணோன்னே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து முடிகிற இதே இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 13, 12 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து திரும்பி வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு, நான் லைட்டா மேலே ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ எனக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பாத்தீங்களா. எஸ், இப்போ நான் இதை வந்து டச் பண்ணேன் அப்படின்னா இப்போ எஸ்பிஐயோட அஃபிஷியல் ஓகே, நீங்க அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு டேரக்டா ஒரு அஃபிஷியல் பேஜ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பேஜ்குள்ள வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்க தேவையான டீடைல்ஸ் எல்லாமே வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியும். ஓகே, ஸோ அந்த பட்டனை நீங்க தொட்ட உடனே நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்க ஜிமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணா இங்க வந்து ஐ அக்ரி அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் வந்து தெரியுது பார்த்தீங்களா. எஸ், அதை வந்து கொடுத்துட்டு இங்க வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜிமெயில் ஐடியை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுல தான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ண போறீங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் உங்க டீடைல்டு, அதுக்கப்புறம் கான்டாக்ட், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ், அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட், அதுக்கப்புறம் அதே மணிக்கு வந்து மொத்தம் ஒரு 4 பேஜஸ் வந்து இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜஸ் இது, அப்புறம் செகண்ட் பேஜஸ்ல எஜுகேஷன் டீடைல்ஸ், மூணாவது பேஜஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுத்துக்கலாம், தேவை கிடையாது. நாலாவது பக்கத்துல ஃபைனலா அப்ளை பண்ணிக்க போறீங்க. இதுல வந்து அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா கட்டாயம் கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க நீங்க இலவசமாவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் பேசிஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு VKYC வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதே மணிக்கு நான் லிங்க்டின்லாம் ப்ரொஃபைல் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் மூலியமாவும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வீடியோக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல்ல வந்து நிறைய ஜாப்ஸ் அப்படின்ற அப்படி கொடுத்துருக்கோம். ஏன்னா நேத்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அண்ணன் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஜாப்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதுல ரொம்ப மிக முக்கியமா நேற்று வந்து பெண்களோட சிறப்பு ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், பர்சனல் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களோட சிறப்பு துறையில வந்து வேலை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆவின்ல இருந்து 1213 ரெக்ரூட்மெண்ட் இந்தியன் ஆயில் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து அரசு நிறுவனம், பிரைவேட் நிறுவனம் எதா இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய அப்டேஷன் வந்து கொடுத்திருக்கோம். அதே மாதிரி ரீசன்ட்டா பான் கார்டு மூலமா பிஎன் மோடியோட இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. மாசம் 9000 வரைக்கும் ஊக்கத்தொகைகள் வந்து வாங்கிக்கலாம். அவரோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வீடியோலும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அமேசான் மூலமா வந்திருக்கக்கூடிய சேவை மைய பணியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள், டிஎன்பிசியோட மிகப்பெரிய அறிவிப்பான ரோடு இன்ஸ்பெக்டர் சர்வேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள், நிறைய அப்டேட் அப்படின்றத நம்ம சேனல் டெய்லி கொடுத்துட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா இதெல்லாம் பாருங்க. ஏன்னா நேத்து மட்டுமே இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சூப்பரான நல்ல ஜாப் தான், பெண்களுக்குனே சிறப்பா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் கொடுக்குறோம். நீங்க வந்து மறக்காம நமக்கு வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து வரும். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமா டீடைல்ஸ்க்குமே நம்ம வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுவோம். எல்லா ஜாப்ஸும் போட்டிருக்கோம், மறக்காம பார்க்கறது மட்டும் இல்லாம அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல அதையுமே பார்க்கலாம். ரொம்ப மிக முக்கியமான வேலை தான் பிரைவேட் செக்டார்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம்.